ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ட்ராப் டெஸ்ட் பார்க்க போகிறோம். நத்திங் ஃபோன், அதாவது நத்திங் இயர் அப்படின்ற நத்திங்ன்ற ஒரு கம்பெனியில் அவங்க ஹெட்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த ஹெட்ஃபோன்ஸ் நம்ம வந்து ட்ராப் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வந்து சஸ்டெயின் ஆகுதுன்ட்டு. ட்ராப் மட்டும் இல்லை, கடைசி இதை உடைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ நத்திங்ன்ற கம்பெனியோட மெயின் இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கியாக ஃப்யூச்சர்லேருந்து அந்த மாதிரி இருக்கணும். அவங்களோட டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஹெட்ஃபோன்ஸும் வேறு மாதிரி ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ப்ரோட்டோடைப்பில் கொடுத்தது மாதிரி நம்ம இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் 4 ஃபுட்லேருந்து போடலாம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பில்லில் தான் போட்டோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அடிபட்டிருக்காது. ஸோ தரையில் போடலாம் வாங்க பார்க்கலாம். சைமல்டேனியஸாக ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது லைட்டாக அந்த கிளாஸ் ரொம்ப ஃப்ரஜைலாக இருந்ததுனால கிராக் ஆயிடுச்சு. அவுட்டர் கேஸ் மட்டும் தான் அடி வாங்கியிருக்கு, உள்ள ஹெட்ஃபோன்ஸ் வந்து அடி வாங்கலை, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சர்ப்ரைசிங் ஹெட்ஃபோன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது, சார்ஜும் ஆகுது கேஸு. ஸோ கேஸ் அதோட வேலை ப்ரொடெக்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணுது, சார்ஜும் கரெக்டாக பண்ணுது. ஸோ நீங்கள் நார்மலாக ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் நல்ல ப்ரொடெக்ஷன் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் அதுமாதிரி நிறைய ட்ராப்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து 10 ஃபுட் மூவ் ஆகலாம். ஸோ அந்த ட்ராப்பில் பார்த்தோம் நம்ம இந்த கிளாஸ் கிராக் ஆகிருக்கு. அடுத்தது ஒரு ட்ராப் போட்டோம், அப்போ வந்து 10 ஃபுட். ஸோ ஆல்மோஸ்ட் 10 ஃபீட்லேருந்து போட்டால் உங்களுக்கு வந்து உடஞ்சிருது கேஸு. ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை, க்ளோஸ் ஆனப்போ ரொம்ப அன்ஈவனாக இருந்தது, ஆடுது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னெட்ஸில் பர்ஃபெக்டாக அலைன் ஆகுது, பட் ஆல்சோ அந்த கேப் தெரியுது பாருங்கள். பெயின் இருக்கிற ஹிஞ்ச் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ 10 ஃபீட்லேருந்து போட்டிங்கன்னா சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் கேஸு, பட் சார்ஜ் பண்ணுது. ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு தெரியும். அந்த யூஎஸ்பி-Cயோட போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கிளாஸே பீல் ஆகிட்டு வெளில வருது. ஸோ ஓகே, அடுத்து செகண்ட் 10 ஃபுட் ட்ராப் போடலாம். ஒரு 10 ட்ராப்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 10 ட்ராப்ஸ். சர்ப்ரைசிங்காக அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகுது. அதை விட பெரிய சர்ப்ரைசிங், கேஸ் இஸ் சார்ஜிங் த ஏர்பாட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ட்ராப் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஸ்கின் மாரி ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பீல் ஆஃப் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கீழே போட்ட மாதிரியே தெரியாது, பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு கண்டிஷன்ஸ். எல்லா ஸ்க்ராட்சையும் அடியாக தாங்கியிருக்கு. வேறு மேலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்கின்னோ இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்கின் நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஓகே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நம்ம திருப்பி ட்ராப் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுச்சு. இப்படி வந்து கேஸ் மேலே அந்த கேப் வந்து ஓப்பனாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது, லைக் செட் ஆகலை, சரியாக உட்காரில் இருந்து இது மேலே பீடிங் மேலே. ஸோ நவ் இட் இஸ் பெட்டர், லைக் ட்ராப் பண்ணி திருப்பி பழைய ஃபார்முக்கு மாறிடுச்சு. எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ரெட்னா லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு. இப்போது ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம தனியாக ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது உங்களுக்கு, அந்த இடத்துல அது பீல் ஆகிடுச்சு பாருங்கள். நான் திருப்பி அப்படி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சுருந்தேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் லைட்டாக அந்த இது மட்டும் உடஞ்சிருக்கு, அதோட ஒயிட் கலர் பேட்ச் கொடுத்துருக்காங்களே அந்த இடம் உடஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் பேட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸில் காதுலேருந்து விழ தான் வாய்ப்பு அதிகம், கையில் வச்சுருக்கும்போது விழலாம். ஸோ நம்ம இயர் ஹைட்லேருந்து, அதாவது ஒரு என் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபுட் இருக்கும். ஸோ அந்த 5 ஃபுட்லேருந்து இயர் பட்ஸ் மட்டும் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லைட்டாக உடஞ்சது. இப்போ ஃபுல்லாகவே இந்த ஹவுசிங்கே ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அட் லாஸ்ட் ப்ரோக்கன். அந்த சைடு ஹெட்ஃபோன்ஸ் வேலை செய்யலை இப்போது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட். ஸோ போகிறடா கேடுறா போடுறா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அன்யூசபிள் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு. மேபி எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து போட்டிருந்தா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருக்கும். நம்ம போட்டதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் தான் போட்டோம். ஸோ ஃபுல்லாகவே காலி, ஹெட்ஃபோன்ஸில் ஒன்றுமே இல்லை, 2 ஹெட்ஃபோன்ஸுமே வேலை செய்யலை, சார்ஜ் ஆகுது கேஸ். அதான் சர்ப்ரைஸான விஷயம்.
பட் ஆனால் ஒர்க் ஆகலை, 2 சைடுமே ஒர்க் ஆகலை. அதேமாதிரி அந்த ஹிஞ்ச் பார்த்தீங்களா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பேட்ரி தனியாக கையில் எடுத்துடலாம், அதுமாரி அந்த கண்டிஷன் மாறிடுச்சு. அண்ட் நவ் லெட்ஸ் ரன் த பைக் ஓவர் இட். ஸோ ஒன்று தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் தான் என்டார்க் இருக்குல்ல அந்த வண்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 120 கிலோஸ் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம ஏற்றுறோம். கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் வந்து டிஸ்ட்ராய். நீங்கள் நீங்கள் மெட்டலில் செஞ்சுருந்தா கூட அதெல்லாம் தாங்காது, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஸ்க்ராட்சாவது வரும். ஸோ கம்ப்ளீட் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஸோ எண்ட் ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே பீஸாக நத்திங் ஹேஸ் பிகம் நத்திங் ஆகிடுச்சு இப்போது. ஸோ கேஸ் காலி, அந்த ஹிஞ்ச் எல்லாமே உடச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹெட்ஃபோன்ஸ் பாருங்கள். இப்போது நீங்கள் சார்ஜ் ஏறுது. ஸோ இதான் வந்து ஹெட்ஃபோன்ஸ், நத்திங், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அ ஃபன் வீடியோ, எல்லோரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ. Here you're seeing the world's first of its kind, the transparent headphones. We call it Nothing Ear 1, the first series Nothing Ear 1. This headphones includes active noise cancellation and transparency, and also normal mode where separate indicators to differentiate between the right and left ear pod. This is completely a transparent headphones. You can see through the components inside headphones. Here is Nothing 1 by Nothing.